Hello friends, welcome to Vishalini Sujakiti channel. நம்ம இப்போ ஒரு 65 ரெசிபி என்னோட ஸ்டைலில் பார்த்துடலாமா? அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர், தயிர், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை. இப்போ 65 ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள். நம்ம மிளகாய்த்தூளை விட கொஞ்சம் அதிகமாக மல்லித்தூள் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் தயிர், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தனி மிளகாய் தூளும் ரெட் சில்லி பவுடரும் கலருக்கு வேண்டி ரெண்டையும் ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி மிளகாய் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 65க்கு கலர் கொடுக்காது, ரெட் சில்லி பவுடர்னால் நல்லா ஒரு கலர் கொடுக்கும். அதனால அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 hour இப்படியே ஊறட்டும். நல்லா 1/2 hour ஊறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த சிக்கன் மிக்சிங் எடுத்து போட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கனு மீனெல்லாம் நம்ம பொரிக்கும் போது ஃபஸ்ட்லேயே போட்டோன்னே சடார்னு நம்ம அதை திருப்பாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திருப்பினோன்னா அந்த மீனோ சிக்கனோ ஒட்டாமல் வரும். எனக்கு எப்போவுமே இப்போ அப்படியெல்லாம் நல்லா வராது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒட்டாமல் எடுத்து பழகிக்கிட்டு இருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பாத்திரத்துலேயும் ஒட்டலை பார்த்திங்களா? சடார்னு நம்ம போட்டோன்னே திருப்பிட்டோன்னா அது வேக குக் ஆகிருக்காதுல்ல, உடனே அது பிஞ்சு பிஞ்சு வந்துடும். நம்ம பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக மசாலாஸ் எல்லாம் வாங்கி நம்ம 65 போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் உள்ள மசாலாஸை வச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.